வணக்கம் மகளே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேர்தல் நேரம் நெருங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. பல கூட்டணி கட்சிகள்லாம் உருவாகிட்டே இருக்கு. சோ ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக இப்ப 4½ ஆண்டு காலம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அதாவது அவங்களோட வாக்குறுதிகள்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 505 வாக்குறுதிகள் குடுத்திருக்கோம். நாங்க கிட்டத்தட்ட 99% நிறைவேத்திட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எதிர்க்கட்சியில இன்னும் நிறைவேத்தல அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உதவி தொகை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டாந்தாங்க இல்லையா? அந்த திட்டம், விடியல் பயணம் திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டாந்தாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா காலை உணவு திட்டம், அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னையில பல்நோக்கு மருத்துவமனை, அப்புறம் மதுரையில பாத்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு மைதானம், அப்புறம் கீழடி அருங்காட்சியகம், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உயர்வுக்கு படி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. அதாவது உயர்வுக்கு படி அப்படின்னா வெளிநாடுகள்ல போய் படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு ஆன உதவித்தொகையை வழங்குறதுக்கு திட்டம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வட சென்னை வளர்ச்சி திட்டம். அப்புறம் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டாந்தாங்க. அப்புறம் சேலத்துல ஜவுளி பூங்கா, அப்புறம் மக்களுடன் முதல்வன் திட்டம், அந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் வந்தது. ஆனா திட்டங்கள் எல்லாமே செயல்படுதா அப்படிங்கும்போது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. சோ அந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா மக்களை தேடி மருந்த எப்படி வரும் அது? அதாவது இப்ப ஒரு கிராமம், இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறது ஒரு கிராமம். கிராமத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் அந்த வண்டியை கொண்டாந்து நிறுத்திடுறாங்க. அந்த வண்டி வருதா வரலையா எப்போ வரும்ன்றதே மக்களுக்கு தெரியாது. சோ அந்த டயத்துல நம்ம போய் நம்மளோட மருந்து வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். 2வது நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்றத காமிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு திட்டம். 2வது பாத்தீங்கன்னா இதேதான் கலைஞர் உதவித்தொகை திட்டம்னு கொண்டாந்தீங்க இல்லையா? அந்த உதவித்தொகை திட்டத்திலே நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க அப்படின்னா மகளிர் அனைவருக்கும் ரூ. 1000 அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னீங்க. அப்புறம் இன்னைக்கு போன வாரம் மீட்டிங்ல உதயநிதி ஸ்டாலின் வரை சொல்லியிருக்காங்க. விடுபட்டவர்கள் அனைவருக்கும் ரூ. 1000 திட்டம் வழங்குவோம் அப்படி சொல்ல. சோ அப்ப இந்த 5 வருஷமா நீங்க அந்த இதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. 2வது அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த விடியல் பயணம்னு ஒரு திட்டம் மகளிருக்கு இலவசமா கொண்டாந்தீங்க இல்லையா? அந்த இலவசமான திட்டத்துல நல்ல திட்டம் தான். மக்கள் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அந்த திட்டத்தின் மூலமா. ஆனா அந்த உங்க அமைச்சரே ஓசின்னு கிண்டல் அடிச்சது. 2வது பஸ்ல ஒரு நடத்துனர், அதாவது கண்டக்டர்கள் சரியான மரியாதையை குடுக்கறது இல்ல. நீங்கலாம் ஓசில தானம்மா வர்றீங்க, போம்மா முன்னாடி போம்மா அப்படின்ற ஒரு அவமரியாதையா பேசுறாங்க. அதுக்கு நிறைய பொதுமக்களே அது எதிர்க்கட்சி சதியோ என்னமோ அது எனக்கு தெரியாது. மக்களே ஊடகத்துல சொல்றாங்க. நாங்க டிக்கெட் எடுத்துட்டு கூட போறோம்யா, மரியாதையா நடத்துங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்தாங்க. சோ நம்ம திட்டம் அறிவிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதை செயல்முறைப்படுத்துறது தான் ஒரு பெரிய அதாவது பெரிய கடமை இருக்கு நம்மளுக்கு. அதை செயல்முறைப்படுத்தணும். செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னா திட்டத்தை அறிவிச்ச முதல்வரே எல்லாத்தையும் செயல்படுத்துவாரா அப்படின்றது கிடையாது. அதாவது அந்தந்த ஏரியால இருக்கிறவங்க இந்த மாதிரி நடந்துக்கணும், வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். இப்ப உங்களோட ஸ்டாலின் ஒரு திட்டம் கொண்டாந்தீங்க. சோ அந்த ஏரியால இருக்கவங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க. அந்தந்த ஏரியால இருக்கவங்க மக்களுக்கு நீங்க தான் இன்ஃபார்ம் பண்றீங்க. எல்லாருமே வர்றாங்க. சோ கரெக்ட்டா அது நடக்குதா அப்படின்றத நீங்க தான் பார்க்கணும். நடக்கல. அதான் முதலமைச்சர் எல்லாத்தையும் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? சோ நீங்க தான் பார்க்கணும். அந்த கட்டமைப்பு தான் இல்ல அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். அதாவது அவங்க கொண்டு வர திட்டம், இப்ப காலை உணவு திட்டம்னு ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. அருமையான திட்டம். மக்கள், அதாவது ஏழை எளிய மாணவர்கள் காலையில பசி, நிறைய பேர் என்னன்னா, நான் ஸ்கூலுக்கு போன காலத்துல இருந்து காலையில நான் சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிட்டதே இல்ல. இப்போ எல்லா பசங்களுக்கும் சாப்பாடு போடுறீங்கன்னு ஒரு திட்டம் கொண்டாந்துருக்கீங்க. அருமையான திட்டம். ஆனா கரெக்ட்டா செயலாகுதா? ஐயா மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டாங்க. அதே உணவு, அதே தரத்துல இன்னமும் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணணும்ல. இப்ப எனக்கு தெரிய நம்ம ஊர்லயே இப்ப பசங்க யாருமே அத வாங்குறது இல்ல. 1 வாரம் 10 நாள் போனாய்ங்க. அதுக்கப்புறம் ஐயா அது எனக்கு பிடிக்கல, வைக்கல அப்படின்றாங்க. அதுக்கு சமையல் பண்றவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க அப்படின்றதெல்லாம் குற்றச்சாட்டு வருது. சோ அதாவது திட்டம் அறிமுகப்படுத்துறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அந்த திட்டம் கரெக்ட்டா செயல்படுதா அப்படின்றத தான் பார்க்கணும். இன்னொன்னு இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டம். ஆமா. இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நாங்க ஒரு கிராமம். கிராமத்துல அதுக்கு ஆள் எடுக்குறீங்க. படித்த மகளிர் விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்க விண்ணப்பிக்கிறாங்க. சோ ஒரு 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 ஆளுக்கு ஒரு 50 மாணவர்கள நியமிச்சு விடுறீங்க. அந்த 50 மாணவர்களுக்கு அவங்க கிளாஸ் எடுக்கணும். அவங்களுக்கு ரூ. 1000 ஊதியம் குடுக்குறீங்க. அந்த ரூ. 1000 ஊதியம் அவங்களுக்கு பத்தல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி எடுக்க போகும்போது ஏழை எளிய மாணவர்கள் அங்க வர்றாங்க.
அதாவது இவங்களுக்கு டியூஷன் ஃபீஸும் தனியா குடுக்குற மாணவர்கள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களும் வர்றாங்க. இப்ப அவங்க நடுநிலையா அவங்க 2 பேத்துக்கும் ஒரே மாரி சொல்லிக் குடுப்பாங்களா? இல்ல. வாய்ப்பே கிடையாது. சோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏழை எளிய மாணவர்கள் வந்தோனே, உங்களுக்கு என்ன இருக்கு? ஏது இருக்குன்னு டக்கு டக்குன்னு பார்த்து 1/2 அன் ஹவர்ல அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அனுப்பிச்சு விட்டுட்டு இந்த ஃபீஸ் குடுக்குற மாணவர்கள உட்கார வச்சு நீட்டா சொல்லிக் குடுக்குறாங்க. இப்ப அந்த திட்டமும் இப்ப இல்ல இப்ப இப்ப நடைமுறையில. அது அதான் ஒரு திட்டம் வந்து அந்த செயல்முறையில மட்டும் தான் இருக்கு ஒழிய, அந்த வந்து ஒரு 1 வாரம் 10 நாளுக்கு அந்த திட்டம் செயல்படுது. அதுக்கப்புறம் அந்த திட்டங்கள் செயல்படுறது இல்ல. அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு மக்களிடையிலே. அதாவது அரசாங்கம்ன்றது வந்து இப்ப முதல்வர் இருக்காருங்க அப்படின்னா, திட்டங்களே போட தான் முடியும். ஒவ்வொன்னையும் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்தந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தான் அதை செயல்படுத்தணும். ஆனா, இங்க யாரும் அந்த மாரி செயல்படுத்துற மாதிரி தெரியல. இதுதான் வந்து திமுக மேல வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டே ஒழிய, மித்தபடி அவங்க வந்து அத பண்ணிட்டாங்க, இத பண்ணிட்டாங்க அப்டின்லாம் சொல்ல முடியாது. திட்டங்கள்லாம் ஓகே. செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா, அது இன்ன வரையும் கன்டின்யூ ஆகுதா? இதுல எவ்வளவு டிராப் ஆயிருக்கு? அப்டின்றதெல்லாம் பார்க்கணும்ல.